வணக்கம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. சில புறப்பாதிக்கு ஜெய். இன்றைக்கு ஒரு வீடியோ பார்ப்போம். இந்த பித்ரு தர்மம். இப்போல்லாம் பித்ருக்களுக்கு இன்றைக்கி ஆடி அமாவாசைன்னு சொல்லிட்டு நிறையா பித்ருக்களுக்கு சடங்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் எதுக்கு என்பது கொஞ்சம் கவனிப்போம். அது எங்கேருந்து வருது அப்படின்ட்டு. முதல்ல நம்ம இந்த தர்மங்கள், பித்ரு தர்மம் அப்படின்னாக்கா தர்மங்கள். ஸோ நிறையா தர்மங்கள் இருக்குது. இந்த தர்மம் எங்கன்னாக்கா நம்ம வேதங்கள், வேத சாஸ்திரம். நம்ம வேத சாஸ்திரத்தில் வேதத்திலேருந்து முதல்ல இந்த கடமைகள் பிரிக்கப்படுகிறது. அது 5 பிரிக்கப்படலாம். வேதத்தை 5 அத்தியாயமாக பார்க்கலாம். 1 தர்மம், 2வது உபாசனை. உபாசனைனா இறைவனை வழிபாடு செய்வது. கோயில் வழிபாடு, விக்கிரகங்கள் வழிபாடு, தெய்வங்களை வழிபாடு செய்வது உபாசனம். அப்புறம் அடுத்தது உற்சவம். உற்சவம் அப்படின்னா திருவிழாக்கள். நம்ம திருவிழாக்கள் செய்கிறோம்ல, அந்த திருவிழா, இந்த திருவிழா, கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, சிவராத்திரி, விநாயகர் சதுர்த்தி, திருவிழாக்கள், தைப்பூசம், திருவிழாக்கள் செய்கிறது. அடுத்தது தீர்த்த யாத்திரை. தர்மம், உபாசனை, உற்சவம், தீர்த்த யாத்திரை. தீர்த்த யாத்திரைனா புனித இடங்களுக்கு போவது. கங்கை, யமுனை, காவேரி, சிந்து, இலங்கை, அப்புறம் ரிஷிகேஷ், ஹரித்வார், குருஷேத்திரம், மதுரா, இந்த ஜெகநாதபுரி, பிருந்தாவனம், இந்த மாதிரி இடங்களுக்கு, புனித இடங்களுக்கு போகிறது யாத்திரை, தீர்த்த யாத்திரை. அடுத்தது சம்ஸ்காரம். 26 சம்ஸ்காரம். நம்ம பிறந்ததுலேருந்து, வயிற்றில் குழந்தையாக இருக்கிறதுலேருந்து, கற்பம் தரிக்கிறதுலேருந்து இறக்கிறவங்க உள்ள சடங்குகள், அதுக்கு பேர் சம்ஸ்காரம் அப்படின்றது. ஸோ இந்த 5 தான் நம்ம பிரிக்கப்படும். நிறையா இருக்குது, இது ஒரு பாகம் வச்சுக்கோமே. ஸோ அதில் தர்மம். அப்போ அந்த தர்மத்தில் தான் பிரிக்கப்படும். நிறைய தர்மம் பல பேருக்கு தர்மம்னா புரியல. தர்மம்னா டெலிவிஷனுக்கு பச்சைக்காரந்து அம்மா தர்மம் போடுங்க, அம்மா நினைக்க ஸ்கூலில் கூட சொல்லிக் கொடுங்க. தர்மம்னா தானம் போடுறது, பிச்சை கொடு. தர்மம் வேறு, தானம் வேறு. தர்மத்தை தானே வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறோம். தானம்னாக்கா பிறருக்கு நம்ம நன்கொடை கொடுப்பதெல்லாம் தானம், மற்றவர்களுக்கு கொடுப்பது. தர்மம்னாக்கா நம்ம செய்யக்கூடிய கடமைகள், டியூட்டி. அது திருக்குறளில் அறம் செய்ய விரும்பு, ஆத்திச்சூடியில் அறம் செய்ய விரும்பு. அறம் தமிழில் தர்மத்துக்கு அறம் என்று பேர். அறம்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள், கடமைகள். அந்த கடமைகளில் தான் நமக்கு என்னென்ன கடமைகள். ஸோ இந்த கடமைகள் இந்த தர்மம் சனாதன தர்மம் பொதுவானது. சனாதன தர்மத்தில் சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், பாகவத தர்மம், பித்ரு தர்மம், குல தர்மம், மானவ தர்மம், ராஜ தர்மம், மனைவி தர்மம், கணவன் தர்மம், பிள்ளைகள் தர்மம், இப்படி அது ஒரு 26 தர்ம சாஸ்திரங்கள் இருக்குது. அவங்கவுங்களுக்கு நிலைக்கேற்ப கடமைகள் செய்ய சொல்லி இருக்குது. இந்த பித்ரு தர்மம் அப்படி எங்கே, இந்த தர்மத்திலே இறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் நமக்கு கொடுக்குறது. நம்ம செய்ய வேண்டிய கடமைகள்.
புத்தர்கள் செய்யக்கூடிய இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அதுக்காக ஒன்று இறந்த திதியில் செய்யலாம், இறந்த நாள் அந்த திதியை கொண்டு செய்யலாம். தெரியாத பட்சத்தில் நிறையா இருக்குது. இந்த ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லி இன்று அன்றாடம் ஆடி அமாவாசை சொல்லி நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க. அப்புறம் தை அமாவாசை அப்படின்னு சில பேர் தையில் போய் செய்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க புரட்டாசி அமாவாசை செய்கிறது நல்லதுன்றாங்க. இன்னும் சில இன்னொரு திதி இருக்குது. இந்த ஃபாதர்ஸ் டே மாதர்ஸ் டே இப்படி வர்றது மாதிரி மகாலய பட்சம் மகாலய அமாவாசைன்னு ஒன்று வரும். அது இந்த பித்ருக்கள் செய்யக்கூடிய பொதுவாக எல்லா இறந்தவங்களுக்கு அது பொதுவாக பித்ருக்கள் மகாலயம்னாக்கா எல்லாருக்கும் சேர்த்து செய்வது. திதினாக்கா அந்தந்த இறந்தவங்களுக்கு அந்தந்த திதியில் செய்கிறது ஒருத்தருக்கு. மகாலய அமாவாசைனாக்கா எல்லாரும் எத்தனை பேர் நம்ம குடும்பத்தில் இறந்துருக்குறாங்களோ எல்லாருக்கும் சேர்த்து செய்வது. அது மகாலய அமாவாசை. ஸோ இது எங்கே இருந்து அப்போ அந்த வேதத்தில் நமக்கு இந்த நான் சொன்ன மாதிரி இந்த தர்மத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கு. இது பெரிய கதைகள் நம்ம சுருக்கமாக நம்ம போவோம். இதெல்லாம் பேசுவதுனாக்கா பெரிய நேரங்கள் ஆகும். ஸோ நம்ம கொஞ்சமாக பொதுவாக நம்ம பார்ப்போம். அப்போ இந்த பித்ருக்கு தர்மத்தை சொல்லிட்டேன். அந்த தர்மம் என்னென்ன தர்மன்றது சொல்லியாச்சு. ஸோ இந்த தர்மத்தில் தான் நமக்கு இந்த பித்ரு தர்மம்னு ஒன்று வருது. பித்ருக்கள் செய்யக்கூடிய கடமைகள்னு ஒன்று வருது. இது யாருக்கூட ஒன்றுன்னு கூட சொல்லலாம். இது கடமைகள் அப்படி கூட சொல்லலாம். இன்னொன்று கூட தர்மத்தை பற்றி கொஞ்சம் நான் பித்ருதை போகிறதுக்கு முன்னே இந்த தர்மத்தை பற்றி பார்ப்போம். இந்த தர்மம் இந்த உலகத்தில் தர்மம் தேவதைன்னு ஒன்று இருக்குது. காளை மாடு, பசு 4 காலில் காளை மாடு பசு 4 காலில் நிற்கிது. தர்ம தேவதை பேர் தர்ம தேவதை. 4 கால். அது என்ன 4 கால்? தவம், தூய்மை, சத்தியம், கருணை. அது சமஸ்கிருதத்தில் தபஸ், சௌச்ச, சத்திய, தயா அப்படின்னு இந்த தர்ம தேவதை 4 காலில் இருக்கும். என்னக்கா தவம், தபம், தூய்மை, உண்மை, கருணை. இந்த நாளில் ஒவ்வொரு யுகத்தில் ஒன்று தர்ம தேவை கால் அழிக்கப்பட்டு கடைசி இந்த கலியுகத்தில் உண்மைன்ற ஒரு காலில் தான் பசு நிற்குதான். ஒரு காலில். அப்போ தபம் போய்விட்டது, கருணை போய்விட்டது, தூய்மை போய்விட்டது. இருப்பது ஒன்று உண்மை என்று ஒரு காலில் தான் தேவதை நிற்குதான், தர்ம தேவதை. அப்போ இந்த தபஸ் அப்படின்னாக்கா நமக்கு விதிக்கப்பட்ட நம்ம புலநடக்கம், தியானம், இதெல்லாம் நம்ம விரதங்கள். தவத்தில் தவம் அப்படின்னாக்கா தியானம் பண்ணுறது மட்டும்தான் தவம்னு கிடையாது. காலையில் எழுந்திருப்பது, மங்களாரதி செய்வது, ஜபம் செய்வது, தியானம் பண்ணுவது, புலநடக்கம் செய்வது, பேசுவது. மௌனம் சிறந்திருக்காரு. பேச்சு அடக்கம், நாவடக்கம்னுவாங்க. காதுக்கு நல்லது மட்டும் கேட்பது, இப்படி தபம். ஸோ அது போய்விட்டது. தூய்மை. கலியுகத்தில் தூய்மையை பற்றியும் குறைந்து விட்டது. குளித்ததான் தூய்மைன்னு மனுஷன் நினைக்கிறாங்க. உள் தூய்மை, வெளி தூய்மை அப்படி இருக்குது. கருணை, தயா, கருணை. இப்போ கருணை என்பது இல்லை. மனது கருணை ஓனது போட்டி போட்டுக்கொண்டு பொறாம்பி கொண்டு ஒருத்தர் அமைத்து கொண்டு தான் வாழணும்னு எதிர்பார்க்குறது.
கருணையும் மற்றவங்க மேலே கருணை காட்டுவது போய்விட்டது. மிருகம் மேலே கருணை கிடையாது. மனிதர்கள் மேலே கருணை இல்லை, அப்புறம் மிருகத்தின் மேலே இங்கே கருணை இருக்கும். கருணை அதுக்கு தான் இந்த தர்மம் நிற்கணுன்றதுக்காக தான் நம்ம 4 கோட்பாடு கொடுத்தாங்க சாஸ்திரத்தில். 4 கோட்பாடுகள்: மாமிசம் உண்ணாமை, மதுபானம் அருந்தாமை, சூதாடாமை, விபச்சாரம் செய்யாமை. மாமிசம் எதுக்கு சாப்பிட்றாங்க? கருணை. மாமிசம்ல கருணை இருக்க மாட்டேங்குது. மதுபானம் அருந்தாமை, தபம், ஒழுக்கம், நேர்மை. மதுபானத்தினால நம்மளோட புத்தி இழக்கிறோம். மதுபானம். தூய்மை, விபச்சாரம் செய்தனால கெட்ட பழக்கங்கள். கெட்ட பழக்கங்கள்னாக்கா தூய்மை போய்விட்டது. சூதாடாமை, உண்மை. இப்போ அந்த சூதாடாங்க பொய். சூதாடனா பொய் தானே, போய்விட்டது. மாமிசம்மன் கருணை போய்விட்டது. விபச்சார தூய்மை போய்விட்டது. அப்புறம் சத்தியம், உண்மை போய்விட்டது. இப்படி எல்லாம் கலியுகத்தில் போய்கொண்டு இருக்குது. அதுதான் நம்ம ஆன்மீகம் தர்மம் அப்படின்னாக்கா இந்த மேன்காத 4 கோட்பாடுகளை கடைப்பிடிக்கணும். 4 சமய கோட்பாடுகள் இருக்கணும், பிரின்சிபல் அப்படின்னு. அதை முழுசாக கடைப்பிடிக்கணும். இப்போ யாராவது சொன்னாலும் கேட்பது கிடையாது. யாருக்கும் எது மேலேயும் அக்கறை இல்லை. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. அப்போ இது தர்ம தேவதை கதை. சரி, அப்போ அடுத்தது வருவோம். நம்ம இந்த பித்ருக்கு செய்ய கடமை எங்கேனாக்கா நமக்கு 5 கடமைகள் இருக்குது. நமக்கு 5 கடமைகள் இருக்குது. கடன் கூட சொல்லலாம். உலகத்தில் நம்ம பிறந்துட்டாலே ஒரு மனிதனுக்கு 5 கடன் வந்துருச்சோம். 5 பேர்த்துக்கு நம்ம கடன் படுறோம். அது சமஸ்கிருதத்தில் ரீனா அப்படின்னு வரும், கடன்கள் அப்படின்ட்டு. 5. 1 பிரம்மம், பகவானுக்கு, பகவான் பரமாத்மா, அவருக்கு செய்ய வேண்டிய கொடுத்து அவருக்கு படைத்த நம்மளை உள்ள கடன். கடன், தேவர்கள் நமக்கு தேவையானது அத்தனையும் நமக்கு கொடுக்கக்கூடிய நீர், நெருப்பு, நிலம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது தேவ கடன். அடுத்தது ரிஷி கடன். ரிஷிமார்கள் நமக்கு வேத சாஸ்திரங்கள்லாம் அறிவுகளை எங்கிருந்து பெறோம்? அறிவெல்லாம் வேத சாஸ்திரம்லாம் நம்ம ரிஷிகள் மூலியமாக தான் வந்துச்சு. ஸோ ரிஷிக்கடன். அப்புறம் பித்திருக்கள் நம்ம பரம்பரை, நம்மளோட முன்னோர்கள், அவங்க மூலியமாக தான் நம்ம வரோம். பரம்பரையை, நம்மளோட குடும்பங்கள், முன்னோர்கள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அது பித்திருக்கடன். அப்புறம் பூதக்கடன், மனுஷ கடன், நம்ம செய்ய வேண்டிய சில மனிதர்கள் செய்ய வேண்டிய கடன். அப்புறம் பூதக்கடன், உயிரினங்களுக்கு, மற்ற ஜீவனங்களுக்கு செய்ய வேண்டிய கடன். ஸோ இது பித்ரு கடமை செய்யறதுக்கு முன்னே இந்த மற்றதை பார்ப்போம். தேவக்கடன், தேவர்கள். ஸோ இந்த தேவர்கள். அப்போ இதை தேவக்கடன் எங்கிருந்து வந்துச்சுன்னா, கீதையில்
கிருஷ்ண பகவான் 3வது அத்தியாயத்தில் 10-11 ஸ்லோகத்தில் பார்த்தோமா பகவான் சொல்லிட்டு வர்றாரு அர்ஜுனனுக்கு. அதில் ஒன்று என்னாக்கா, படைப்பின் ஆரம்பத்தில் குலங்களையும் தேவர்களையும், குலங்கள் அப்படின்னா மனிதர்களையும் தேவர்களையும் அனுப்பி கூடவே யாகம் செய்ய கொடுக்கப்பட்டது. கூடவே விஷ்ணுக்கான யாகத்தை படைத்து யாகங்கள் செய்து சுகமாக இருங்கள். மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் நடுவில் யாகம் வைத்தார். யாகங்கள் வைத்து மனிதர்கள் யாகம் செய்து நமக்கு தேவையான வரி தேவர்களுக்கு வரி கொடுத்து தேவர்களுக்கு நமக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுப்போம். அப்போ என்ன சொல்கிறாரு, மனிதர்களும் தேவர்களும் அனுப்பி கூடவே யாகங்களையும் படைத்து யாகம் செய்து சுகமாக இருங்கள். ஏனெனில் யாகங்களை செய்வதனால் வேண்டனவற்றையெல்லாம் நீங்கள் அடைவீர்கள் என்று பகவான் ஆசீர்வாதம் செய்தார். அப்புறம் 11 பார்த்தோமா தேவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அடுத்து 11 பார்த்தோமா யாகங்களால் தேவர்கள் மகிழ்ந்து உங்களுக்கு மகிழ்ப்பார். இவ்வாறு ஒருவர் மகிழ்ந்து எல்லோரும் நலம் பெறுவீர்கள். யாகம் செய்வதனால தேவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்த நமக்கு தேவையான நீர், நிலம், காற்று, நெருப்பு எல்லாத்தையும் அளிப்பார்கள். அப்போ என்ன சொல்லப்படணும், உலக விவகாரங்களில் உலக மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அப்படின்றல, இப்போ உலக விவகாரங்களை சக்தி மிக்க அதிக தேவர்கள் ஒவ்வொரு ஜீவனின் உடலையும் ஆத்மாவையும் காக்கும் காற்று, ஒளி, நீர் மற்றும் பல தேவைகளை விநியோகிக்கும் பொறுப்பு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பரமபுருஷன் உடலில் பல்வேறு பாகங்களில் எண்ணற்ற உதவியாளர்கள் இந்த தேவர்கள். மனிதர்களால் நடத்தப்படும் யாகங்களை பெறுவதே இவர்களது. அப்போ இந்த இன்பத் துன்பங்கள், சில யாகங்கள் குறிப்பிட்ட தேவர்களை திருப்தி செய்யும் பொருட்டு செய்யப்படுபவை. அப்போ மனிதர்களும் தேவர்களும் நன்றாக இருக்க பொறுத்து பகவான் யாகத்தை படைத்தார். ஸோ தேவர்களை மகிழ்வில்கண்டாக்கா நம்ம யாகம் செய்யணும். கலியுகத்தில் யாகம் கிடையாது, யாகம் செய்வதில்லை. யாகம் செய்வதனால தேவர்கள் சரியான முறையில் நமக்கு நீர், நிலம், நெருப்பு எல்லாம் சரியான முறையில் கொடுக்காதனால தான் இப்போ பல விதமான இயற்கை பேரிடர்கள் வருகிறது. வெள்ளம், புயல் காற்று, நிலநடுக்கம், கடல் கொந்தளிப்பு, அதிகமான வெப்பம், இப்படியெல்லாம் மாறி ஏன் அப்படியெல்லாம் இருக்குதுனாக்கா, மனிதர்கள் தேவர்களுக்கு செய்ய வேண்டிய யாகங்கள் கொடுப்பது. யாகம் தேவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வரி யாகத்தின் மூலியமாக அவங்களுக்கு நம்ம கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த தேவர்களுக்கு செய்ய வேண்டிய வழிமுறைகள். ஆனால் நம்ம தேவர்களுக்கு வழி கட்டுறதை விட்டுட்டு இன்னும் நம்ம தேவதைகளை போய்ட்டு தெய்வங்களை போய்ட்டு இன்னும் நமக்கு தேவையானதை இன்னும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்னொன்று இதை கொடு, அதை கொடு, இதை செய்யாது, இன்னும் கடன்களை பெருத்து கொண்டு போகிறோம். நம்ம பிறப்பதே கர்மத்தால். கடன் நிறைய நம்ம துணைப்பிறவிகள் செய்த கர்மங்கள் வைத்திருக்க தான் பிறவி எடுக்கணும் கழிப்பதுக்காக. ஆனால் இன்னும் இங்கே நம்ம பிறந்து நிறைய இன்னும் கர்மங்கள் செய்து பாவங்களை கூட்டி கொண்டு இருக்கிறோம். எப்போ கடமை போடுறது? ஸோ இது தேவதை கடன். ரிஷிகள்னாக்கா முனிவர்கள். நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் ஆதி காலத்துலேருந்து இந்த வேத சாஸ்திரங்கள் அறிவை, மனிதனுக்கு தேவையான அறிவை கொடுத்தது. அந்த முனிவர்கள் பாரசமுனி, பல முனிவர்கள். அதில் பொதுவாக நம்ம தெரிஞ்சதெல்லாம் வியாச முனிவர் வேதத்துக்கு நமக்கு வேதத்தெலாம் பங்கு கொடுத்தது. வியாசர் இருக்கார்,
கன்னடர் இருக்கார், கபிலர் முனி இருக்கார், ஜெய்மனி இருக்கார், ஞான வாழ்க்கையா இருக்கார். பல முனிவர், எவ்வளோ முனிவர்கள் இருக்கிறாங்க நமக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டு. ஸோ இந்த முனிவர் கடன் எப்படி நம்ம தீர்க்கிறனாக்கா, ரிஷி கடன் முனிவர்னாக்கா வேத சாஸ்திரங்களை படிக்கணும். அவங்களுக்கு கொடுத்த வேத சாஸ்திரங்களை படித்து அதை மாதிரி வழியில் நடக்கும் போது அவங்களோட கடனை நம்ம தீர்க்கிறோம். இது குரு கடன் மாதிரி, குரு கடன். ஸோ குரு கடன்னாக்கா குரு கொடுத்த வழியில் நம்ம வந்து பின்பற்றுறது, குரு திருப்தி செய்யலாமா. அடுத்தது இந்த பூதக்கடன், மனுஷ கடன். பூதக்கணக்கா மனிதர்களுக்கு சேவை செய்வது. மனிதர்களுக்கு நம்ம வந்து பல பேர் இப்போ சமூக சேவைகள் நிறைய செய்து வராங்க. மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள், நம்மளை நம்பி இருக்கிற குடும்பத்தார், பிள்ளைகள், மனைவிகள், உற்றார் உறவினர்கள், இவர்களை காப்பாற்றுவது, மனித சேவை செய்வது. அப்புறம் உயிரினங்கள், பல உயிரினங்கள், மிருகங்கள் எல்லாம் காப்பாற்றுறது பூதக்கடன். இப்படி கடனில் தான் இந்த பித்ரு கடன் வருது, பித்ருக்கு செய்ய வேண்டியது. ஸோ இந்த பித்ருக்கடன், ஸோ இந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன் தான் வந்து 2 இருக்குது. தர்ப்பணம், பிண்டதானம். தர்ப்பணம், பிண்டதானம். இப்போ நிறைய இப்போ நம்ம வந்து இந்த பித்திருக்களுக்கு சொன்ன மாதிரி இந்த பித்திரு தானம் செய்வோம். இந்த பித்திரு தானம் செய்வது நம்ம வந்து இது சாஸ்திரத்தில் கீதையில் பகவான் சொல்கிறாரு. இது எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு. பெரும்பாலும் நம்ம வந்து இந்த பித்திரு தானம் நம்ம வந்து செய்து நம்ம வந்து இந்த பூஜைகளை வைத்து நம்ம வந்து செய்யுது. நமக்கு தெரியல பிண்டம்னா என்ன. பல பேர் பிண்டம்னா என்னன்னு தெரியல, தர்ப்பணம்னா என்னன்னு தெரியல, தர்ப்பணம்னா என்னன்னு தெரியல, பிண்ட தானம்னா என்னன்னு தெரியல, பிண்டம் எப்படி செய்யுதுன்னு தெரியல. ஸோ நம்ம என்ன செய்ய, ஏதோ ஒரு பூஜாரி கூப்பிட்டு வந்து தர்ப்பணம் அப்படின்னா நீர் வாக்குறது. தில தர்ப்பணம் அப்படின்வாங்க. எள்ளையும் நீரும் எள்ளும் இந்த அருகம்புல், தர்ப்பப்புல், அருகம்புல் வச்சு திலா தர்ப்பணம் அப்படின்னாக்கா அந்த எள்ளை, கருப்பு எள்ளை வச்சு அவங்களுக்கு நீர் வாக்குறது தர்ப்பணம். அது பெரும்பாலும் ஒவ்வொரு அமாவாசையில் கூட தர்ப்பணம் செய்யலாம். ஒவ்வொரு அமாவாசையில் வந்து பிண்டம் போடக்கூடாது, தர்ப்பணம் செய்யலாம். தர்ப்பணம் செய்யலாம், இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் சொல்லி செய்வாங்க. சில பேர் கங்கையில் குளிக்கும் போதே குடிச்சிட்டு அங்கேயே தர்ப்பணம் பண்ணுவாங்க. இது நீங்கள் படத்துலலாம் பார்த்துருக்கலாம். அங்கேயே உட்காந்து குளிச்சுட்டு அந்த கங்கை நீர் எடுத்து அவங்க பேரை சொல்லி நீர் வாக்குறது. இது தர்ப்பணம். பிண்ட தானம் தான் இந்த பிண்டம், உணவு. அது என்ன செய்வானாக்கா சோறு, எள், கருப்பு எள், நெய், தேன், இந்த 4ஐயும் இந்த 3 சோத்தில் போட்டு ஒரு புடி உருண்டையாக புடி பிடித்து வைப்பது பிண்டம்னு சொல்கிறது. அது ஒருத்தருக்குனாக்கா ஒருத்தர், இப்போ பித்திருனாக்கா 4 பிண்டம் வைக்கிறது. அவங்க பேரை சொல்லி பிண்டம் சமர்ப்பியாமி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிண்டமாக்குறது. இது எங்கே இது? இப்போ இது பித்து தர்மம். இது வந்து கீதையிலே கிருஷ்ணர் 1வது அத்தியாயம் 41, 42 படித்தோம்க்கா, சங்கரோ நர காவைய குலநாசனம் குலசியச்சா பதந்தி பிதாரோ ஔயாஷம் லுத்த பிண்டோ தகக்கிரியா. தேவையற்ற ஜனத்தொகை பெருகுவதால் குடும்பத்துக்கும் குல பண்பாட்டை அளிப்பதற்கும் நரக நிலை உருவாக்கப்படுகிறது. இது போன்ற சோரம் போன வழி தவறு குலங்களில் முன்னோர்களுக்கு உணவு நீரும் அளிக்கும் கருமாதி நடப்பதில்லை. தர்ம வழியில் வராத குடும்பங்களில், நம்பிக்கை இல்லாத குடும்பங்கள் எல்லாம் நாத்திகர், தர்மத்து மேலே நம்பிக்கை இல்லை.
கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க. முன்னோர்கள்லாம் இறந்தவங்களுக்கு என்ன செய்யணும், தேவையில்லை, இறந்து போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி பல பேர் பல காது கட்டி இந்த மாதிரி கெட்ட குடும்பங்கள் வந்து இறந்தவங்களுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார். 5000 வருஷத்துக்கு முன்னே கிருஷ்ணர் சொல்கிறாரு, இந்த மாதிரி குளங்களில் வந்து இறந்தவங்களுக்கு நீரும் உணவும் அளிக்கவும் கருமாதி செய்யப்படுவதில்லை அப்படின்னு. அதில் என்ன சொல்லப்படுதுனாக்கா, பலன் தரும் செயல்களில் ஏன் இது செய்யணும், பித்திருக்களுக்கு ஏன் இந்த நீரும் உணவும் அளிக்கணும்னு ஏன் சொல்கிற அப்படின்னாக்கா, பலன் தரும் செயல்களில் பிரபுபாதா விளக்கங்கள் கொடுக்குறாரு. பலன் தரும் செயல்களில் நீதி நியமங்களுக்கேற்ப முன்னோருக்கு உணவும் நீரும் அளிக்கும் கருமாதி செய்யும் அவசியம் உள்ளது. இது பித்திரு தர்மம், நம்ம செய்து ஆகும். ஒவ்வொருத்தரும் குடும்ப உலக வாழ்க்கையில் வாழ்கிறவங்க நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம கடன் பட்டவங்க, இது கடமை செய்யணும். அப்போ தான் கடன் கழிக்கும். அதை சொல்கிறாங்க. இது வந்து செய்ய வந்து கடமை உள்ளது. இந்த சடங்கு எப்படி செய்யணும், விஷ்ணு பிரசாதம். விஷ்ணு வழிபடும் மூலமாக விஷ்ணு பிரசாதத்தை வைத்து நடத்தப்படணும். ஏனென்றால் விஷ்ணு பிரசாதம் எல்லா பாவங்களிலிருந்தும் ஒரு உணை விடுவிக்கக்கூடியது. விஷ்ணு பிரசாதம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. ஏன் அப்படின்றால், சில வேளைகளில் முன்னோர்கள் பல தீய செயல்களின் விளைவுகளால் துயரப்பட்டு கொண்டிருக்கலாம். சில வேளைகளில் அவர்கள் தூள உடலை அடைய முடியாமல், தூள உடல் 2வது உடல் கிடைக்காம சூட்சும உடல் என்ன அவங்களுக்கு வந்து அலைந்துக்கனால அடுத்த உடல் கிடைக்க முடியாமல் சில வேளைகளில் முன்னோர்கள் பல தீய செயல்களின் விளைவுகளால் துயரப்பட்டு கொண்டிருக்கலாம். சில வேளைகளில் அவர்கள் சிலர் தூள உடலை அடைய முடியாமல் தங்களது நுண் உடல்களுடனே, அது சாப்டர் பாடி என்னவாங்க, நுண் உடல்களுடனே பேய்களை அலைந்து கொண்டிருக்கலாம். பேய் பூதங்களாக அலைந்து கொண்டிருக்கலாம். வேறு உடல் தற்கொலை செய்து கொண்டவங்களுக்கு வந்து அடுத்த உடல் கிடைக்க முடியாமல் ஆவிகளாக அலைந்து கொண்டிருப்பார்களாம். ஸோ அவங்களுக்கு இந்த விஷ்ணு பிரசாதம் சடங்கு மூலியமாக, பூஜை மூலியமாக விஷ்ணு பிரசாதம் கொடுத்த உடனே அவர்கள் பல்வேறு துன்பமான வாழ்க்கை நிலையிலிருந்தும் பேய் முதலான நிலைகளிலிருந்து விடுபட்டு நற்கதி அடைகின்றனர். இவ்வாறு முன்னோருக்கு உதவுதல் குல பண்பாடு, குல தர்மம். கீதையிலே குல தர்மத்தை பற்றி பேசுது. குல தர்மம், குல பண்பாடு. இப்போ நம்ம இந்து சமுதாயத்தில் நாட்டில் நாகரிகம் இல்லை, நாகரிகம்னா அநாகரிகம் தான் பழகினாக்கா. நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு குறைந்து விட்டு கலாச்சாரமே இல்லை, குறைந்து கொண்டே போகிறது. ஸோ இது குல பண்பாடு. அப்போ இது செய்யாதவங்க வந்து என்ன சொல்கிறோம், குல பண்பாட்டை அழிப்பவர்கள் தீய செயல்களால் எல்லா குறவளங்களும் குடும்ப நல செயல்களையும் அழிவுறுகிறது. அப்போ ஒருத்தருடைய துன்ப நிலையிலிருந்து நம்ம வந்து விடுபடுறோம் அப்படின்னாக்கா, இந்த செய்யப்படக்கூடிய வழி இருக்குது. அப்போ என்ன சொல்கிறது, 41, 42, 43 மக்களை காக்கும் கிருஷ்ணரே, குல பண்பாட்டை கெடுப்பவர்கள் 43வது ஸ்லோகத்தில், மக்களை காக்கும் கிருஷ்ணரே, குல பண்பாட்டை கெடுப்பவர்கள் நரகத்தில் சதா வாழ்வதாக சீட பரம்பரை வாயிலாக கேள்விப்பட்டிருக்கு. அர்ஜுன் சொல்கிறார், குல பண்பாட்டை அழித்தவர்கள் சதா நரகத்தில் வந்து வாழ்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி பித்திருக்களுக்கு நம்ம உதவுவது நம்ம குல பண்பாடு, குலதர்மம். அது பித்திரு தர்மமாக நமக்கு சமுதாயம் வழியாக வரக்கு குல பண்பாடு செய்யப்படுகிறது. இது நம்ம செய்து தான் ஆகணும். மனிதனுக்கு விதிக்கப்பட்ட சில விதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது.
இதாகும். ஆனால் இது எப்படி செய்யுதுன்ற முறைகள் வந்து பல பேர் தத்தெழுத்து கொண்டிருக்கிறார்கள். முறையான செயல் தெரியாமல் ஏதோ பூஜாரி கூப்பிட்டு வச்சு ஏதோ அவன் செஞ்சுட்டான், அது அடைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து அது அவன் பூஜாரி வந்து தெரிஞ்சவனா தெரியாதவங்களோ நல்லவனா கெட்டவனோ தெரியாது, ஏதோ செய்தா போகணுன்னு சொல்லிட்டு இதை கொண்டாந்து வச்சு அவங்கள வச்சு நம்ம வந்து இந்த ஆடி அமாவாசை மகால அமாவாசை அப்படிலாம் போய்ட்டு கொண்டு வந்து நம்ம செய்கிறோம். நமக்கும் தெரியாது. இப்படி இருக்குது. இதோட இது தெரியாத செய்தோட தெரிஞ்ச ஒரு விஷயத்தை செய்யலாம். இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு தானங்கள் நிறைய செய்யலாம். பிண்ட தானம் ஒன்று இருக்குது. அதுக்கு இன்னும் அடுத்து அவங்களுக்கு புண்ணியம் அடைவதற்கு பல வழிகள் இருக்குது. பல தர்மங்கள் தானங்கள் செய்யலாம். அவங்க பேரில் நிறையா தானங்கள் செய்யலாம். அன்னதானம் வணங்குவது, வஸ்திரம் துணிமணிகள் பிள்ளைங்க கொடுப்பது, ஏழைகள் விஷ்ணு கோயிலில் போய் விஷ்ணு கோயிலில் வந்து அங்குள்ள பக்தர்களுக்கு பிரசாதம், விஷ்ணு பிரசாதம் மக்களுக்கு கொடுப்பது, இப்படியெல்லாம் நம்ம செய்து வந்து உங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு வந்து அதிகமான இன்னும் பலன்கள். ஏன்னா முன்னோர்கள் நரகத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி செய்வதனால அவங்க பித்ருலோகம், நரகத்திலே பித்ருலோகம்னு ஒன்று இருக்குது, உயர்ந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாதிரி. எவ்வளோக்கு அவ்வளோ புத்திரர்கள் புத்திரிகள் பிள்ளைகள் எவ்வளோக்கு அவ்வளோக்கு இறந்தவங்களுக்கு செய்கிறோமோ அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு அந்த பிண்டம் போல தான் அவங்களுக்கு வந்து அந்த புண்ணியம் சேர்க்கப்படுகிறது. ஏன் பிண்டம்லாம் போடனாக்கா அவங்களுக்கு அந்த புண்ணியம் சேர்க்கப்படுறதுனால அவங்க வந்து தண்டனைகள் குறைக்கப்பட்டு பித்ருலோகத்தில் இருப்பாங்களாம். பித்ருலோகத்தில் தண்டனை காலம் முடிகிறது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் சுகமாக இருப்பார்கள். தண்டனைகள் குறைக்கப்படுகிறது. அப்படி தான் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் அடைவார்கள். அவர்கள் துன்பத்தில் இருக்கும் நரகத்தில் இருக்கும்போது நமக்கு எப்படி ஆசீர்வாதம் செய்வார்கள்? நரகத்தில் இருக்கிறவங்க பித்ருகளுக்கு சாபம் தான் விடுவாங்க தவிர எப்படி ஆசீர்வாதம் செய்வாங்க? அவங்க பித்ருலோகத்தில் இருந்தால் தான், சந்தோஷமாக இருந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவார்கள். அதுக்கு தான் இந்த தர்ப்பணம் பிண்டதானம் செய்கிறது. இதோட இன்னும் சிறந்த தானங்கள் அவங்க பேரில் தானங்கள் நிறைய செய்யலாம். ஏழைகளுக்கு உணவளிப்பது, துணிமணி எடுத்து கொடுப்பது, குளம் கட்டுவது, இப்படி பல இது இருக்குது. அதில் உயர்ந்த ஒன்று சொல்லலாம் சாஸ்திர தானம். இன்னும் அவங்க பேரில் நம்ம நிறையா இந்த மாதிரி முறையை நம்ம செய்யணும்னு நினச்சோமாக்கா இந்த சாஸ்திர தானம் செய்யலாம். சாஸ்திர தானம் என்னன்னாக்கா வேதங்களை கொடுப்பது. நம்மளோட வேதங்கள் பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம், விஷ்ணு புராணம், சிவபுராணம் இருக்குது. இப்போ அதிகமாக நம்மகிட்ட கையில் இருப்பது பகவத்கீதை. அது ஒன்று பகவத்கீதை கிருஷ்ணனோட இன்னொரு அவதாரம் இருக்குது. பகவத்கீதை என்பது கிருஷ்ணனோட அவதாரம். அவருடைய உபதேசம், அவரோட சொற்பொழிவு, அவருடைய புத்தி, நம்ம மனிதரை கொடுத்த புத்திமதிகள். கீதை என்பது பகவானுடைய அவதாரம். ஸோ அந்த கீதையை மற்றவங்களுக்கு நம்ம இறந்தவங்களோட பேரில் அவங்களுக்கு நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம அந்த கீதையை தானம் பண்ணமாக்கா அதே அவர்கள் படித்து பலன் பெற்றாக்கா இறந்தவங்களுக்கு இன்னும் நன்மை பயன் கிடைக்கும். பிண்டதானம் போடுறோம், ஒரு நாள் முடிஞ்சுது. இப்போ ஏழைங்களுக்கு நம்ம வந்து இப்போ சாப்பாடு கொடுக்குறோம், ஒரு வேலை முடிஞ்சுது. நாளைக்கு அவனுக்கு அதே நிலை தான். கீதை சாஸ்திரம் நம்ம வந்து கொடுப்பது அழியாத ஒன்று. ஒருத்தருக்கு ஒரு கீதை கொடுத்தாலும் அது முடிந்த போகிற கதை கிடையாது. அந்த ஒருத்தர் படித்து பயனடைஞ்சாலும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அந்த ஒரு புத்தகம்
ஒருத்தர் கொடுத்தாலும் அந்த குடும்பத்தில் யார் வேணால் படிக்க, எவ்வளோ பேர் வேணாலும் படிக்கலாம், எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுருக்கலாம், எவ்வளோ காலம் வேணுமானாலும் வச்சுருக்கலாம். அறிவு கீதை என்பது அழியாத ஒன்று. அறிவு என்பது அழியாது. ஸோ யார் ஒருவரெல்லாம் அந்த கீதை நம்ம தானம் பண்ண கீதையை, பகவத்கீதையை பெற்றுக்கொண்டு படித்து மற்றவர்களுக்கும் படிக்க கொடுத்து இப்படியே போகும்போது அந்த புண்ணியங்கள் எல்லாம் வந்து யார் பேரில் தானம் பண்ணோமோ அவங்களுக்கு போய் சேரும். இது ஒரு சிறந்த ஒரு வழி இருக்குது, சாஸ்திர தானம். இது எல்லாரும் செய்யலாம், பூஜை தேட வேண்டியதில்லை. இப்போ இறந்து வந்து பசுக்களுக்கு அகத்திக்கீரை இப்படி கூட கொடுக்கலாம், அது ஒரு தானம் இருக்குது, அது ஒரு தானம். அதோடு அந்த சிறந்து சாஸ்திர தானமும் ஒரு சிறந்த தானம். என்ன, அது முடிவில்லாத தானம். ஒரு புத்தகம் எடுத்தால் எத்தனை காலம் வேணுமாலும் அந்த புத்தகம் இருக்கும், எவ்வளோ பேர் வேணுனாலும் படிக்கலாம். அந்த புத்தகம் கீதை வைப்பது அது நன்மையாச்சு. ஏன்னா பகவத்கீதை என்பது பகவான் கிருஷ்ணரோட அவதாரம், அவருடைய அறிவுரைகள், புத்திமதிகள், அது எவ்வளோ சிறந்தது. அதனால் இதையும் நம்ம வந்து இந்த திதியில், இந்த அமாவாசையில், இந்த ஆடி மாதம் மகாலய மாதம் எந்த அவங்க பேரில் இந்த மாதிரி கீதையை நம்ம சாஸ்திர தானம் மக்களுக்கு கொடுக்குறது, பள்ளிக்கூடங்கள் கொடுக்குறது, ஸ்கூலில், யூனிவர்சிட்டியில், இதுமாரி பல இடங்களுக்கு வந்து முடிந்த ஒரு புத்தகமோ 2 புத்தகமோ 3 புத்தகமோ மற்றவங்களுக்கு வாங்கி நம்ம கொடுத்தோமாக்கா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இது நம்ம தெரிந்து இது செய்தோமாக்கா இன்னும் நமக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆனால் இந்த கடன் எல்லாம் நம்ம வந்து ஒன்று இருக்குது, இதெல்லாம் பிறந்தாலே இந்த 5 கடன் நம்ம வந்து சொன்ன மாதிரி நமக்கு அந்த 5 கடன் இருக்குது. ஆனால் நம்ம ஆன்மீக வழியில் போயிட்டோமா இந்த கடன்லேருந்து இன்னொரு வழி இருக்குது, நம்ம இந்த கடன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஏன்னா எந்த வகையில் சேர்ந்தாலும் கடன்லேருந்து தப்பிக்க முடியாது, கடன் இருந்து கொண்டு தான் இருக்கும். இருக்குமா ஒன்றுன்னு எடுத்துக்கொண்டாக்கா, பாகவத்தில் 11 அத்தியாயம் காண்டம் 5வது 11வது காண்டம் 5வது அத்தியாயம் 41 ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், முகுந்தனின் பாத கம்மங்களை சரணடைந்த எவனும் எல்லா கடமைகளிலிருந்தும் விடுபட்டு பக்தி நெறியில் முழுமையாய் ஈடுபட்ட எவனும் தேவர்களுக்கோ தேவக்கடனோ ரிஷி கடனோ பித்ரு கடனோ பூத கடனோ அடைவது கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது, எவனோ ஒருவனும் தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ மனிதர்களுக்கோ உயிர்களுக்கோ குடும்ப அங்கத்தினர்களுக்கோ மனித குலத்துக்கோ எந்தவித கடன் படாதனாகி விடுகின்றான் பக்தி வெளியில் போயிட்டோமா. ஏன்னா முக்தி அடைஞ்சவங்களுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முக்தி அடையினாக்கா கடன் இல்லாதவங்க தான் முக்தி அடைய முடியும். கடன் இருக்கு அப்படி முக்தி அடைவாங்க, திரும்பி பிறந்ததான் ஆகணும். கடன் இருக்கவங்களும் பிறந்ததுக்கு கடன் கட்டி ஆகணும். முக்தி அடைகிறதுனாக்கா கடன் நிலவை தான் முக்தி அடைய முடியும். அப்போ முக்தி அடைய வழின்னா பகவானோட பாதத்தில் சரணடையுது. ஸோ பகவானோட சரணடைஞ்சிட்டோமா அவருக்காக நம்ம வாழ்ந்து நம்ம முக்தி அடைஞ்சோமா அந்த கடன் கிடையாது. ஸோ பகவான் சொல்கிறது என்ன சார்னு கிருஷ்ண கீதையில் சொல்கிறாரு, 18 அத்தியாயம் 65 சொல்கிறது, எல்லா தர்மத்தையும் கைவிட்டு என்னை சரணடைவாக, உன்னை நான் எல்லா பாவத்திலிருந்து விடுவிக்கின்றேன், பயப்படாதுன்னு. அப்போ கிருஷ்ணர் கீதையில் உறுதி கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கைவிட்டு எல்லா தர்மம் இந்த அது சொன்ன அந்த 5 தர்மங்கள் எல்லா தர்மத்தையும் கைவிட்டு என்ன உயர்ந்த தர்மம் கிடைக்கும் போது தாழ்ந்த தர்மம் அவசியம் இல்லையே. உயர்ந்த தர்மம் கடைபிடிக்கும் போது அப்போ எல்லா தர்மத்தையும் என்ன சரணடி, உன்னை நான் எல்லா பாவத்திலேருந்து எல்லா கடன்லேருந்து உன்னை நான் காப்பாற்றுகின்றேன், பயப்படாதே அப்படின்றாரு. இதுவும் ஒரு பித்தருக்கு உதவி செய்வது, அது ஒரு குல பண்பாடு. நம்ம அந்த கடன்லேருந்து நம்ம மீள்வதற்கு எல்லா கடன்லேருந்தும் பித்ரு கடன் மண்டல தேவ கடன், ரிஷி கடன், முனி குரு கடன், இது எல்லா கடன்லேருந்து விடுபடுவதற்கு முடியாத காரியம், கர்மத்திலேருந்து விடுபட முடியாது. ஸோ அப்போ கிருஷ்ணன் கீதையில் என்ன சரணடை, நான் ஒன்று எல்லா பாவத்திலேருந்து விடுவிக்கின்றேன், பயப்படாதே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது ஒரு சிம்பிள் வழி. ஸோ நம்ம முக்தி அடைஞ்சமாக்கா, நம்ம பக்தி வழியில் நம்ம முக்தி அடைஞ்சமாக்கா நம்ம முன்னோர்கள் எல்லாமே முக்தி அடைய பார்க்கலாம்.
நம்ம ஒருத்தர் முக்தி அடைஞ்சால் நமக்கு மேலே 7 தலைமுறையும் நம்ம கீழே வர 7 தலைமுறையும் எல்லாமே முக்தி அடைவார்களாம். இப்போ பிண்டம் போடுவது நரகத்தில் இருந்து கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு தான் பிண்டம் போடுறது. ஆனால் முக்தி கிடையாது. ஆனால் ஒரு புத்திரன் முக்தி அடைஞ்சானாக்கா நமக்கு மேலே இருக்கிற 7 தலைமுறை முன்னோர்கள் இன்னும் வரக்கூடிய 7 தலைமுறைக்கு 14 தலைமுறைகள் முக்தி அடைவார்களாம். அப்போ உண்மையிலேயே நம்ம முன்னோர்கள் மேலே பாசம் இருந்துச்சுனாக்கா அவங்களையும் விடுதலை செய்யணாக்கா நம்ம முதல்ல பக்தியாக இருக்கணும். பகவானை சரணடைஞ்சு பகவானுக்கு நம்ம தொண்டு செஞ்சு நம்ம முக்தி அடைஞ்சோமாக்கா முன்னோர்கள் எல்லாமே பலன் அடைகிறார்கள். ஸோ அது கட்டு நம்ம புரிஞ்சுக்கொண்டு நம்ம கடைப்பிடிச்சோம் வாழ்க்கையில் எல்லோரும் சுகமாக இருக்கலாம். இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்கன்னு. ஆனால் அதை கடைப்பிடிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நன்றி. ஹரே கிருஷ்ணா.